வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு கோதுமை மாவை வச்சு குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். எப்பவும் கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டிலையே நம்ம ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு அதில் மெஷரிங் கப்பில் அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்திக்கலாம். அப்புறம் மில்க் பவுட்ரு அது ஒரு அரை கப்பு, அதை இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா அது ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, இது டேஸ்ட்டுக்காக. அப்புறம் நெய் உருக்கின நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. இதெல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா அப்படி கலரி கொடுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நம்ம ஒரு அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்தி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி நம்ம பிணையக்கூடாது. இது அப்படியே லூஸாக தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே லூஸாக பிசையணும். ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். நம்ம இப்படி கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நம்ம எல்லாம் அப்படியே பரட்டி விட்டு அப்படியே அமுத்தி வச்சிடலாங்க. பாருங்கள், நெய் தடவிட்டு இப்படி எல்லாம் உருட்டி வச்சோம்னா நல்லா ஒன்று சேர வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பால் அரை கப்பு எடுத்திருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் தான் செலவாச்சு. அதுதாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எவ்வளோ தேவைப்படுதோ அது ஊற்றிக்கலாம். அரை கப்புனா அரை கப்பு ஃபுல்லும் அப்படியே ஊற்றிடாதீங்க. இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. அப்படியே நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறப்ப நமக்கு பாவு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, கம்பி பதம். நமக்கு அந்த பாவு அப்படியே பிஸ்கு பிஸ்குன்னு இருக்கிறப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். அப்படியே நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாவு தட்டால் பாருங்கள், அப்படி பிஸ்கு பிஸ்குங்குது. நம்ம கொஞ்சம் வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1/4 பழம் புளிஞ்சிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாவு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். சும்மா அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே கொஞ்சம் வெடித்த மாதிரி தான் தெரியும். அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இந்த ஜீராலாம் இதில் நம்ம குலோப் ஜாமுனில் அப்சர்வ் பண்ணோம். இது மாதிரி உருட்டிக்கலாங்க. கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. இதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாம் இந்த சைஸுக்கு நான் உருட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு 30 உருண்டை பக்கமாக வருது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகும். சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்றா போடணும். எண்ணெய் சூடாகட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஒன்றா இதில் போடலாங்க. போட்டால் அதே மேலே அப்படியே எலும்பி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டுருக்கலாங்க. எல்லா பக்கமும் எல்லாம் செவக்கட்டும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் செவக்கணும். நல்லா இப்படி கலரிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சுற்றி எல்லா பக்கம் வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜீரோலையே போட்டுடலாம். சுகர் சிரப்பு சப்போஸ் உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. போட்டு இதில் அப்படியே கலரி அப்படியே ஜீரோ இதில் மூழ்கிற மாதிரி அப்படியே கலரி விட்டுக்கலாங்க. அடுத்த பேட்ச் போட்டுக்கலாங்க.
ஃப்ளேம் மட்டும் ஹையில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் போட்டதுக்கப்புறம் மீடியம் லோ அப்படி மாற்றி போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரிக்கணும். எல்லாம் ஒரே இதாக போட்டிங்கன்னா உள்ளே போய் எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஆயிக்கும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே கிளறி விட்டால் தான் உங்களுக்கு சுற்றி எல்லா பக்கம் வேகுங்க. அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, அடுத்த பேட்சும் நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். அதேமாரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னொரு பேட்ச் வரும். பாருங்கள், நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊற வச்சேன். ஆனால் பாவு மட்டும் நீங்கள் வந்து ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சூட்டோடு போட்டால் தான் நல்லா இந்த மாதிரி நல்லா ஊறி பெருசாகும். பாருங்கள், எல்லாம் நல்லா எப்படி ஊறிடுச்சுன்ட்டு. இதை ஒரு பவுலில் மாற்றி நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து தீபாவளிக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி கோதுமையில் குலோப் ஜாமுன் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.